ஜெய் ஸ்ரீ ஜெகநாத். நம்ம வந்து இப்போ வந்து ஜெகநாத் கோவிலுக்கு முடிச்சுட்டு இப்போ வந்து எங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ சத்யபாடி கோபிநாத தேவ், அதாவது சாக்சி கோபால் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, அங்கே போய்கிட்டு இருக்கோம். இது வந்து சத்யபாடிங்கிற ஊர்ல இருக்கு. சத்யபாடி என்றால் உண்மை பேசுபவர், அதாவது சாக்சி கோபால் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜெகநாதர் கோவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நாங்கள் அந்த பூரி ஜெகநாதர்லாம் பார்த்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கோம். இந்த பாருங்க, எயிட்னாப்புல வந்து கொடிக்கம்பம் இருக்கு. கொடிக்கம்பம் அதை விட்டுட்டு இப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே வந்து அந்த கோவிலில் விதவிதமான டிஷ்ஷஸ் வந்து கோவிலுக்கு முன்னாடி விற்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, அதாவது இங்கே வந்து கிருஷ்ணர், அதாவது நின்ற கோலத்தில் அருமையா இருக்காரு உள்ளுக்குள்ள. அதை பார்க்கறதுக்கு மிக ரம்யமா இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணர் ருக்மணி இருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு சின்ன சன்னதியில வந்து ஒரு கிருஷ்ணர் இருக்காங்க. அந்த பாதத்தை தொட்டு நம்ம சேவிக்கலாம். இப்ப பாக்குறது இந்த ராமர் கோவில் இந்த இருக்கு, இந்த சைடுக்கு இந்த பக்கத்துல ராமர் வந்து ராமர் சீதலட்சுமரர் இந்த தெரியுது பார்த்தீங்களா, கோபுரம் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது அந்த கிருஷ்ணர் வந்து நம்ம தொட்டு சேவிக்கலாம். அப்புறம் அதுலயே ஸ்லோகம்லாம் சொல்லி நம்ம நட்சத்திரத்தை சொன்னோம்னா நம்ம வந்து இது பண்ணிடுவாங்க. நம்ம ராசி நட்சத்திரம் அதை சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க, கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுத்துட்றாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த இத்தாப்புல தெரியுதா ராமர் கோவில், இந்த அவங்க நிற்கிறாங்கல்ல இந்த 2 சிங்கம் மாதிரி தெரியுது பாருங்க பக்கத்துல. நம்ம இதுலலாம் சிங்கம் வேற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க இப்படி அழகா இது ஒரு இதுவா ஒரு அந்த கலை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்துல உள்ள ஒரு கலைஞர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை வடிவமைச்சிருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. அதுக்கப்புறம் இந்த கோபுரம்லாம் இந்த பூரி ஜெகநாதர் கோவில் மாதிரியே தான் மேலே வந்து ஒரு இது போட்டிருக்கோம். அதாவது சுதர்சன சக்கரம் போட்டு கொடி போட்டு எல்லாமே இந்த மாடல்ல தான் இருக்குது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது. இது வந்து ஒரு அற்புதமான கோவில். இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ல, அதாவது பஸ்லயோ இல்லாட்டி ஒரு வேன் வச்சுக்கிட்டோ இங்கேருந்து வந்துடலாம். அதுக்கப்புறம் உள் பிரகாரத்துல வந்து ராமர் சீதை லட்சுமணர் உற்சவர் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படியே போனோம்னா ஒரு ஆஞ்சநேயர் இருக்கு. அதுல வந்து இந்த சோகத்திலேயே வந்து செந்தூரம் பூசி வச்சிருக்காங்க. அதை நம்ம நெத்தியில திலக மாதிரி இட்டுட்டு போனோம். அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ரம்யமா இருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் தேர்த்தம்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த மாதிரி வெளியில இல்லைன்னா போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். தேர்த்தம்லாம் மிக மிக அருமையா இருக்கு. கோவிலே பார்க்க ஒரு அற்புதமா இருக்கு. இது நீங்க அந்த பக்கம் அந்த ஒடிசா கோவிலுக்கு போகும்போது இதை ரிட்டர்ன் வரும்போது நீங்க இதை பார்க்கலாம். அதாவது அந்த கோவில பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சாக்சி கோபால்னா ஸ்ரீ சத்யபாடி கோபிநாத தேவ் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம போகலாம். மேலும் நமக்கு எதேனும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இதை பற்றி நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இந்த டூரெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பி இதுக்கு முன்னாடி பாட்டெல்லாம் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறையா பாட்டாக போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப்பில் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் என்ற இலக்கை நம்ம வந்து அடையணும். நன்றி, வணக்கம்.